என் உயிரே போனாலும் விவசாயத்தை கைவிட்டுறாதீங்க. சொந்தமா பேச துப்பு இருக்கா? சொந்தமா பேச. கரூர் சம்பவம் என்று பதிவு செய்தால் வாளாறு விஜய அரசியல் கோலை. மெர்சல் படத்துல கைது பண்ணிடுது காவல்துறை. கைது பண்ணி கையில விலங்கு போட்டுது. இப்படி வச்சுக்கிறாப்ல. ஏன்னா இவ்வளவு காலமா ஆண்டவங்க ஆண்ட ஆட்சியாளர்கள் வந்து ஒரு தவறு நடக்குது, ஒரு குளறுபடி நடக்குதுன்னா அந்த தவறுக்கு பொறுப்பே இருப்பாங்க. ஆனா அதுக்கு பிறகு காரணம் சொல்லுவாங்க, பொய்யான போலியான காரணங்களை சொல்லுவாங்க. ஆனா இப்ப வந்திருக்காருல திருவாளர், அவர் பொறுப்பே இருக்க மாட்டார். ஏமால பழி போடுறாங்க, ஏமால பழி போடுறாங்க. வாயிலையும் வேட்டில அடிச்சுக்கிட்டு பொது மாடியில ஒப்பாரி வைப்பார். ஒப்பாரிங்கிற கலை வந்து அழிந்து கொண்டு வந்த கலையா இருந்துச்சு. அதை மேடையில மீட்டுவாக்கம் பண்ணக்கூடிய ஒரே தலைவர் வந்து காரைக்காடு தலைவர் விஜய் தான். ஒப்பாரி தான். எம்எல்ஏ பழி போடுறாங்க. கரூர்ல நான் என்ன பண்ணேன்? கரூர்ல 41 பேர் சாவதற்கு காரணம் இந்த விஜய் தான். நீ இன்னைக்கு அதிகாரம் இருக்கிற திமிர்ல ஆட்டம் போடலாம், இன்னைக்கு ஆங்காரம் கொண்டு பேசலாம், அங்கராய்க்கலாம். ஆனால் கரூர் சம்பவம் என்று பதிவு செய்தால் வாளாறு விஜய அரசியல் கோலை என்றுதான் பதிவு செய்யும். நீ கோலை, நீ யாரு காரணம்? 41 பேர் செத்து போனதுக்கு காரணம் யாரு? நாமக்கல்ல காலைல 8:30 மணிக்கு படப்பிடிப்பு என்று விஜய்க்கு சொல்லப்பட்டிருந்தா 8:30 மணிக்கு ஒப்பனை போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருப்பார். ஆனா நாமக்கல்ல 8:30 மணிக்கு பரப்புரை என்று அறிவிக்கப்படுது. 8:30 மணி நாமக்கல்ல பரப்புரைக்கு சென்னையில இருந்து 8:30 மணிக்கு கிளம்புறார் சாவகாசமா. 12 மணிக்கு கரூருக்கு விஜய் வருவார், இது சொல்லப்படுது. ஆனா கரூருக்கு போனது ராத்திரி 7 மணிக்கு. 7 மணி நேரம் கால தாமதம். காலையிலேயே எல்லாரையும் திரட்டி அந்த பாட்டை போட்டு எல்லாரையும் ஆட வச்சு அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணல, அவங்களுக்கு குடிநீர் ஏற்பாடு பண்ணல, ஒதுங்க கழிப்பறை இல்ல. அப்படி ஒரு நாள் முழுக்க ஆடி பாடி களைச்சு போய் உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்தெல்லாம் வெளிப்பட்டு 7 மணிக்கு விஜய் வந்த உடனே ஒரு கட்டத்தில் அந்த கூட்டத்தில் நெரிசல் தாங்க முடியாம சோறு விட்டு மயக்கமடைஞ்சு கீழே விழுறப்ப ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து காலை வச்சு மிதிச்சுன்னு 41 பேர் செத்து போனாங்க. ஒரு மனசாட்சி கொண்ட மனுஷன்னா என்னால இத்தனை உயிர் போச்சே என்ன கதறி துடிச்சிருப்பான். நான் பொறுப்பேற்கிறேன், நான் தெரிஞ்சு பண்ணல, என்னால உயிர் போச்சு, நான் இந்த மரணங்களுக்கு இந்த சாவுகளுக்கு நான் வருந்த பொறுப்பேற்கிறேன், ஒரு நல்ல மனிதன் சொல்லியிருப்பான். ஆனா விஜய் சொல்ல மாட்டார். என்ன ஒரு கேடு கட்ட கூட்டம் இருக்கு, ஒரு கேடு கட்ட ஈழத்தனமான கூட்டம். அவர் பண்ண மாட்டாருங்க, ரொம்ப நல்லவருங்க. வீட்டுக்குள்ள கோழி அடகாக்கிறது போல 30 நாட்கள் ஏன் அடகாத்த? ஏன் ஓடி போன? அத்தனை கட்சிக்காரரும் வந்துருந்தா கரூர் அரசு மருத்துவமனையில எல்லா கட்சிக்காரும் வந்துருந்தா வந்து நிக்காத ஒரே கட்சிக்காரன் இந்த கேடு கட்ட தாவேக்காரன் தான். தமிழ்நாட்டில் நீ வந்து முதலமைச்சர் இருக்கலாம், ஆனால் மரியாதைங்கிறது மதிப்புங்கிறது முதலமைச்சர் நாற்காலிக்கு தான், விஜய்க்கு இல்ல. இத பேசினா நாங்க வழக்கு போடுவோம், போடு. நாங்க புஷி ஆனது இல்ல, நிர்மல் குமார் இல்ல. வழக்கு போட்டா நீ வந்து அந்தமான் சிலை அடைக்கப்படுறது இல்ல, நீ வந்து காலம் முழுக்க சிறைப்படுத்த போறது இல்ல. மிஞ்சி போனா 15 நாள் 1 மாசம் வந்தா அதை தாண்டி பேசுவோம், வெறி கொண்டு பேசுவோம். 50 நாட்கள் ஏன் கரூர் போகல? இப்ப ஏன் போறேன்? கரூர்ல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தன்னோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். அதனால இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த இடைத்தேர்தல கேடு கட்டத்தனமா வாக்க பொறுக்கணும். வாக்க பொறுக்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் இப்போது போய் நான் கரூர் சம்பவத்துக்காக நான் வருந்துறேன். என்ன நாடகம், என்ன அயோக்கியத்தனம். அவருக்கு வலிக்குதான். யாரு? நான் போலண்டா, நான் போறேன். கரூரை பத்தி நான் பேசுவேன், எனக்கு தகுதி இருக்கு, தார்மீகம் இருக்கு. நாம் தமிழர் பிள்ளைகள் பேசுவோம், எங்களுக்கு தகுதி இருக்கு, தார்மீகம் இருக்கு. கரூர்ல விபத்து நடந்துச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே அண்ணன் சீமான் உத்தரவிட்டாங்க, நாம் தமிழர் உறவுகள் மருத்துவமனைக்கு உடனடியா போங்க, அங்க காயம்பட்டு சிகிச்சை பெறக்கூடிய நமது உறவுகளுக்கு ரத்தம் கொடுங்கன்னு. உன்னை பார்க்க வந்து காயம்பட்ட மக்களுக்கு ரத்தம் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி. உன் கட்சிக்காரன் ஓடி போனா, ஓடிகாலி பையன் மாதிரி ஓடி போனா ஊரை விட்டு. சொந்தமா பேச துப்பு இருக்கா? சொந்தமா பேச. எவனோ எழுதி கொடுத்தத மனப்பாடம் பண்ணி வந்து ஒரு தலைவர் பேசுறாங்க.
தமிழ்நாட்டில் இந்த கேலி குத்து உண்டாங்க. 4 நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர், 4 நாட்கள், 3 நாட்கள் வாயே திறக்கல. ஏன் வாய் திறக்கல? ஒண்ணும் தெரியாது. 4வது ஆண்டு கையில கொடுத்துட்டாங்க, இதான் ஸ்கிரிப்ட் பேப்பர், இத பேசிடுன்னு ஒரு நடி அப்படி பண்றாரு. ஏன் 3 நாள் ஏன் மூடிக்கிட்டு இருந்தீங்க வாய? 3 நாள் பேச வேண்டியதானே? உள்துறை அமைச்சகம் முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு. உள்துறை அமைச்சகத்தின் தான் சட்ட ஒழுங்கு வருது. அப்ப சட்ட ஒழுங்கு அதுக்குள்ள வருதுன்னா சட்ட ஒழுங்கு குறித்தான கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லணும். ஆனா முதலமைச்சர் பதில் சொல்ல மாட்டார். இந்த பக்கம் திரும்புவார் ராஜமௌழி எந்திரி, அந்த பக்கம் திரும்புவார் ஆதவ எந்திரி. ஏன் இவர் எந்திரிக்க மாட்டார்? கையில பேப்பர் வந்தாதான் அவருக்கு வீரியம் வரும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு, மறந்து போகுது, உடனே பேப்பரை பரட்டுறாரு, பேப்பரை திருப்புறாரு, இவன் கேமரா திருப்பிடுறான். தமிழ்நாட்டு வரலாற்றுல எங்க கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆக போகுது இல்லைங்க. ஏன் இது வரைக்கும் ஊடகத்தை சந்திக்கல? ஊடகங்கள் அத்தனை ஊடகங்களும் விஜய்க்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு சொம்படிக்குது. விஜய் நடந்தார், நிமிர்ந்தார், எழுந்தார், படுத்தார், பனையூர்ல இருந்து வந்துட்டாலே செய்தி. ஆனா என்றைக்காவது ஊடகங்களை சந்தித்து ஊடகங்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு விஜய் பதில் சொல்லியிருக்காரா? ஏன்னா அவருக்கு ஒண்ணும் தெரியாது. வச்சுக்கிட்டு அவஞ்சரம் பண்றாரு பாவம், ஒண்ணும் தெரியாது. கத்தி படத்துல பேசுவார். கத்தி படத்துல 20 நிமிஷம் ஊடக சந்திப்பு, பயங்கரமா பேசுவாரு. 2G காத்துல ஊழல் பண்ண ஊருது, என்ன மாதிரி பேசுறாரா அப்படின்னு பாக்குறாங்க. மெர்சல் படத்துல கைது பண்ணிடுது காவல்துறை, கைது பண்ணி கையில விலங்கு போட்டுது, இப்படி வச்சுக்கிறாப்ல. வச்சுக்கிட்டு அப்பயே ஒரு ஊடக சந்திப்பு. சர்க்கார்ல அங்கேயும் ஊடக சந்திப்பு. நிஜத்துல வாகனத்துல போறாரு, போறப்ப ஒழுங்காங்க ஏற்றான், அப்படி ஜன்னலை ஏற்றிடுறாரு. இந்த வடிவேல் நகைச்சுவை ஒண்ணு இருக்கும். தம்பிராமே அண்ணன் வந்து மருதமல்லி 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 நீட்டுவார். நீட்ட உடனே ஐயோ வந்துட்டாண்டா ஏத்துறான்னு, அந்த மாதிரி மைக்கு நிட்டா ஓடிடுவார். ஆனா எல்லா வீரவசனமும் பேசுவார். ஏன் எழுதி கொடுத்தா பேசுவார். மற்றபடி அவருக்கு காவிரி எங்க ஓடுது, தென்பண்ணை எங்க ஓடுது எதுவும் தெரியாது. காவிரிக்காக ஓசூர்ல அணை கட்டுவோம் கட்சிக்காரன். எப்படி ஆறு வந்து திரும்ப விடும் அந்த பக்கமா? எப்படி புரியலையே. ஆறுங்கிறது மேட்ல இருந்து பள்ளத்தை நோக்கி விடும்டா. பள்ளத்துல எப்படி மேட்டை நோக்கி போகும்? இதுல விஜய் படம் ஆடாதெல்லாம் எல்லா கர்மாந்தத்தையும் ரசிக்கிறதுக்கு படத்துல எல்லா அவசரமும் பேசுறது. ஏன் உசே போனாலும் விவசாயத்தை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு அனிருத்து பின்னணி இசையை போட்டவன நம்மள கண்ணீர் வெடிக்கிறது. ஐயோ அப்படின்னு. நிஜத்துல இவர் ஆட்சியில விவசாயி வந்து சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறான். பயிர்கடனை தள்ளுபடி பண்றா சொன்னியே, இப்ப மாத்தி சொல்றியே, நாங்க நஷ்டப்பட்டு நிக்கிறோம், வாங்கிய கடனை கட்ட முடியும்னா நாங்க தற்கொலை பண்ணி சாக வேண்டியதான் சொல்லிட்டு விவசாயிகள் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்றாங்க. ஆனா விஜய் தேர்தல் பரப்புரை என்ன பேசினாரு? அடுத்த பிறவில ஒண்ணு இருக்கணும்னா அந்த பிறவில விவசாயம் பிறக்கணும். இந்த பிறவில எப்படி இருந்துக்கிறேன்? ஏன் விவசாயம் பிறக்கிறதுக்கு தனி பிறவி எடுக்கணுமா? காட்டுல மேட்ல இறங்கி விவசாயம் பண்ண வேண்டியதானே? அதுக்கு இந்த கேடுகட்ட கூட்டம் கைதிட்டோம் பாரு, அடுத்த பிறவில விவசாய பிறக்கணும்ட்டாரு. ஆனா விவசாயிகள் வெம்பாடு வர்றேன். கட்சி படத்துல தண்ணிய வச்சு வியாபாரம் பண்றாங்க. பன்னாட்டு முதலாளிகள் வந்து அதை சூறையாடுறாங்க. இது கட்சி படத்துல பேசினாரு. ஆனா நிஜத்துல சேலம் இருக்குல்ல, சேலம், அந்த சேலம் மாநகராட்சியோட தண்ணீர் விநியோகத்தை பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சூயஸ்ங்கிற ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு தாரவாத்துட்டார். அது எங்க போய் நிற்கும்? இனிமே சேலத்துல எல்லா நீர் ஆதாரம், நீர் எல்லாத்தையும் அவன் தீர்மானிப்பான். 10 ஆண்டு கழிச்சு நீருக்கான விலையை சூயஸ் சொல்லுவான். ஏன்னா நடந்திருக்கு. அர்ஜென்டினான்னு ஒரு நாடு, பொலிவியான ஒரு நாடு, அந்த நாடுகள்ல இதே போல பன்னாட்டு நிறுவனங்கள் போய் நாங்க தண்ணீர் விநியோகம் பண்றோம் சொல்லி நீர்வளத்தை சூறையாடி, மழை பெஞ்சா அந்த மழை பெய்யக்கூடிய தண்ணியை கூட நீ பிடிக்க கூடாது, பிடிச்சா உனக்கு நான் வந்து கட்டணம் போடுவேன் சொல்லி அன்னைக்கு அடக்குமுறை பண்ணி அடாவடித்தனம் பண்ணி மக்கள் போராடி விரட்டி அடிச்சான் நிறுவனங்களை. அப்படி விரட்டி அடிக்கப்பட்ட நிறுவனத்தில் சூயஸ், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பன்னாட்டு நிறுவனம். அந்த நிறுவனத்தை சேலத்துக்கு கொண்டு வர்றார். யாரு? இவர் தான். அவருக்கு என்ன தெரிய போகுது? கையெழுத்து போடுவோம்னா போட்டிருப்பாரு, எதுவும் தெரியாது.
இந்த ஆட்சியில 55 நாள்ல என்னடா பண்ணீங்கன்னு கேட்டா என்ன பண்ணீங்க? நாம் தமிழர் கட்சி நீங்க வெற்றி பெறல தெரியாதா? கேள்விக்கு அது பதில் இல்லடா. நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறல, நாம் தமிழர் கட்சிக்கு அவமானம் இல்ல, மக்களுக்கு அவமானம் விடாது. ஒரு போர்க்களம், ஒரு போர்க்களம், ஒரு போர்க்களம்னா நான் வாளை எடுத்து சண்டை போடுறேன், இல்ல துப்பாக்கி எடுத்து சண்டை போடுறேன் அப்படின்னா அந்த வெற்றி தோல்வியை நான் தீர்மானிப்பேன். நான் ஒழுங்கா சண்டை போட்டா வெற்றி பெறுவேன், ஒழுங்கா சண்டை போடலையா, சண்டை போடலையா, நான் தோற்றுருவேன். இது போர்க்களம். தேர்தல் காலத்துல நான் அயராது மக்களுக்காக உழைச்சாலும் வெற்றி செலுத்தணுமா இல்ல தோல்வியை கொடுக்கணுமாங்கிறத மக்கள் தீர்மானிக்கிறேன். அவனுக்கு நாட்டுக்காக உழைக்க ஆளை விட நடிக்கிறவன் தான் பிரசாத் தெரியுதா? அன்பு மக்களே, நாம் தமிழர் கட்சிக்கான மதிப்பீடு அளவீடு என்பது தேர்தல் வெற்றி தோல்வி இல்ல, தேர்தல் வெற்றி தோல்வியை கடந்து மக்களுக்காக நிக்கணும்ல, அதுதான்டா. அதுதான் மணிப்பூங்கிற மாநிலத்துல இரோன் சர்மிளாங்கிற ஒரு மண்ணுரிமை போராளி ராணுவத்தோட அடக்குமுறை சட்டத்துக்கு எதிராக உங்களால் நம்ப முடியுதா? 16 ஆண்டுகள் பட்டினி போராட்டம் செஞ்சாங்க. 16 ஆண்டுகள் சாப்பிடல. அவங்க நீர் ஆகாரம் தான், அந்த மூக்கு வழியா ஆகாரம் தான் போச்சு. அவங்க சாப்பிடல, திட ஆகாரம் எடுக்கல. 16 ஆண்டுகள் பட்டினி போராட்டம் செஞ்சாங்க. 16 ஆண்டு முடிவுல அவங்க தேர்தலில் போட்டி போடுறாங்க. தேர்தலில் அந்த மக்கள் போட்ட ஓட்டு வெறும் 90 ஓட்டு. எப்படி 16 ஆண்டு காலமா பட்டினி போராட்டம் இருந்த அந்த பெருமகளுக்கு அந்த மக்கள் கொடுத்த அங்கீகாரம் வெறும் 90 ஓட்டு. அந்த இரோன் சர்மிளாவிட மதிப்பீடு என்ன? 90 வாக்கா. 16 ஆண்டுகள போராட்டமா? 16 ஆண்டுகள போராட்டம் தான்டா. அடிமை இந்தியாவில் வெள்ளக்காரரை எடுத்து சண்டை போட்டு சிறைப்பட்டு சுதந்திர இந்தியாவில் மக்களாட்சி நாட்டில் மண்ணுரிமைக்காக மக்களின் நலவாழ்வுக்காக போராடி 100 வயதை கடந்து இறந்து போன மனித புனிதர் ஐயா நல்லக்கண்ணு 3 முறை தேர்தலில் போட்டி போட்டார். 3 முறை மக்கள் தோற்கடித்தார்கள். நல்லக்கண்ணு குறித்தான மதிப்பீடு என்ன? தோற்று போன அரசியல் தலைவர் என்பதா, மக்களுக்காக போராடிய அப்பனுக்கற்ற தலைவர் என்பதா? எது மதிப்பீடு? 9 ஆண்டுகளும் பொற்கால ஆட்சி கொடுத்தார் பெருந்தலைவர் காமராஜர். அதே காமராஜர் 67 சட்டமன்ற பொது தேர்தலில் தோத்து போனாரு. காமராஜருக்கான அளவீடு என்ன? தேர்தல் தோல்வியா 9 ஆண்டு காலம் மக்களுக்கான அரும்பெரும் வாழ்க்கைய? நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை கடந்து களத்தில் நிற்குது. இங்க வாக்கு செலுத்தினாலும் சரி செலுத்தாம விட்டாலும் சரி, இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நாம் தமிழர் கட்சி போராடும்.